அறிஞர் பெருமக்களே, இன்று உடற்பயிற்சியை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். உடற்பயிற்சி எவ்வளவு மனிதனுக்கு அவசியமானது என்பதை எல்லாருமே, வயது வந்தவர்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒரு காலத்தில் உடற்பயிற்சி பற்றி கவலை இல்லாத இருந்தது. ஏனென்றால் உழைப்பினால மக்கள் எல்லாருக்கும் உழைப்பினாலேயே பொருள் பெருக்கக்கூடிய ஒரு பயிற்சியும் ஒரு தேவையும் ஒரு வழக்கமும் இருந்தது. பிற்காலத்தில் தான் எல்லா பொருட்களும் விஞ்ஞான கருவிகள் கொண்டு இண்டஸ்ட்ரீஸில், அதாவது தொழிற்சாலையில் செய்கிற போது உழைப்புக்கு தேவையில்லாத போச்சு. ஆனாலும் உடலில் உள்ள உறுப்புகளெல்லாம் நல்ல முறையில் இயங்கினால்தான் உடல் நலமாக இருக்கும். ஏனென்றால் அந்த மாதிரி சமயத்தில் நாம் செயற்கையாகவே உடல் இயக்கத்துக்கு, உழைப்புக்கு பதிலாக உடல் இயக்கத்துக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது அவசியம். இப்போ இந்த நாட்டு பண்பாட்டுப்படி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் நடனம் கற்றுக் கொடுத்தாங்க, ஆண்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ், எல்லா விதமான விளையாட்டுகளையும் வற்புறுத்தி சொல்லி வச்சாங்க. இது ஓரளவில் மறைமுகமாக நமக்கு எல்லாருக்கும் உடற்பயிற்சி தேவை என்றதை எடுத்து காட்டுது. அதை இப்போ எல்லாருக்கும் அதே நடனமோ அல்லது மற்ற ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளோ கொடுத்தா நல்லதுதான். அது முடியுதான்னு பாருங்க, முடியல. அதனால உடற்பயிற்சி என்பது சரியான முறையில் தெரிந்து கொண்டா ஒவ்வொருத்தரும் வீட்டிலேயே அவரவர்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதோட இன்னும் ஒரு தொடர் கல்வி வரணும். அதாவது தொடர்பாக நமது கலாச்சாரம் வரணும். அது என்னன்னா, இப்போ காலையில் எழுந்தா எல்லாரும் உடற்பயிற்சி செய்யணும். அப்பா செய்கிறாங்க, அம்மா செய்கிறாங்க, மகளும் செய்யணும், மகனும் செய்யணும் என்ற அளவில் காலையில் எழுந்த உடனே அந்த உடற்பயிற்சி செய்யணும் என்ற அவசியம் ஒவ்வொருத்தருக்கும் பழக்கத்தில் வந்துடணும். எது நன்மையோ அது பழக்கத்துக்கு கொண்டு வந்தாதான் அது சிரமம் இல்லாத இருக்கும், சரியானபடி செய்யவும் முடியும். அது மாத்திரம் இல்லை, அதை பழக்கத்தை கொண்டு வந்து ஒரு கலாச்சார பண்பாக மாறி போனா ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற போது வெக்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை. சிலருக்கு ஏதோ காலையில இருந்து எக்ஸசைஸ் செய்கிறாங்கன்னா கூச்சப்படுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. அது காரணம் என்னன்னா, யாரும் செய்யாத போது ஒருத்தர் ரெண்டு பேர் செய்தா அது காலையில் என்ன இந்த மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே வேண்டி சிலர் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த உடற்பயிற்சி எவ்வளோ அவசியம் என்றதை சிந்திப்போம். இந்த உடல்ல எத்தனை விதமான உறுப்புகள் உள்ளன கவனிச்சு பாருங்க. இவைகளெல்லாம் யார் மனிதனை செய்தது இல்லை, இயற்கையே வடிவமைத்து இதெல்லாம் செய்திருக்கிறது. அப்போ ஒவ்வொன்றும் அந்த விரிவு சுருக்க ஆற்றல் உடல்ல இயங்குற போது அதுக்கு தகுந்தவாறு, அந்த விரிவு சுருக்க ஆற்றலுக்கு தகுந்தவாறு ஒரு அந்த இணக்கமானதோ அல்லது கெட்டியாகவோ மசில்ஸ் அதை வச்சுக்கிறதுக்கு, நம்முடைய சதையை வச்சுக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் தான் தேவையாக இருக்கிறது. எந்த இடத்துல அந்த ரிலாக்ஸேஷன் இல்லையோ, அந்த தளர்ச்சியான செயல் இல்லையோ, அந்த இடத்துல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் எல்லாமே தடைப்படும். இந்த உயிரோட்டம் தடைப்படுற போது என்ன, அது எல்லாமே தடைப்படுது. உயிரோட்டம் என்றால் இந்த உடல்ல, பரு உடல்ல நுண்ணிய ஒரு எனர்ஜி பார்ட்டிகள் என்று சொல்லுவோமே, சக்தி, உயிர் சக்தி, அது ஓடிக்கொண்டே இருக்கிறது எப்பொழுதும். அது ஓடிக்கொண்டே இருக்கிற போது தான் எந்தெந்த இடத்துல
தேவையோ அது அந்தந்த இடத்துல அந்தந்த அணுக்கள்ல சேர்ந்து ஒரு நல்லா இருக்கும் உடல். அதே போல எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அதெல்லாம் கழிச்சு விடுறதும் அதோட சேர்த்துக்கும். இப்படி உடலுக்குள்ளாக நமக்கு உயிர் சக்தி ஓட்டம் இருக்கிறத அதை தான் உயிர் சக்தின்னு சொல்றோம். அதை சூக்கும சரீரம்னு சொல்லுவாங்க, அதை ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ரல் பாடியில ஒரு வினோதம் என்னன்னா, தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நுண்ணிய விண்துகள் தான் ஆஸ்ட்ரல் பாடியா இருக்குது. அப்ப தன்னைத்தானே சுத்துற போது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறதே, இறைவெளியின் அழுத்த ஆற்றல், அப்படி சுத்தி அதை அழுத்துற போது அந்த இறையாற்றலுக்கும் சுழற்சிக்கும் உள்ள ஃப்ரிக்ஷன், உரசல், இந்த உரசல்ல அலை எழுந்திருக்கும். அந்த அலை தான் உடலுக்குள்ளாக சிவகாந்தம்னு சொல்றோம், வெளியில அதை வான்காந்தம்னு சொல்றோம். அப்போ சிவகாந்தமோ வான்காந்தமோ உயிர் சக்தி சுழல்ல இருந்து தான் வருகிறது. அப்படி வரக்கூடியதை உடல்ல சேமித்துக் கொள்ளுது. அது மையப்புள்ளி அதிகமாக அழுத்தம் ஏற்படுவதனால அந்த மையப்புள்ளி தான் நமக்கு கருமையம் என்று சொல்றோம், ஜெனட்டிக் சென்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த கருமையத்தில் தான் நம்ம உயிர் சக்தி, அதாவது ஜீவகாந்த சக்தி எல்லாம் அழுத்தி கொண்டு இருக்கிறது, இறுகி எப்பொழுதும் ஈர்ப்பாக இருக்குது. இந்த சக்தி தான் விரிந்து கொண்டு இருக்கிற போது புலன்கள் மூலமாக அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக தன்மாற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது அல்லவா. இதுதான் பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்வார்கள். இதுதான் எல்லா உணர்ச்சிகளுக்கும் காரணம், உடல் இயக்கத்துக்கும் காரணம். இது மாதிரி ஒரு இயக்கம் நடைபெற போது உடல் முழுவதும் இந்த காந்த சக்தி ஓடுது இல்லையா. எங்கேயாயிலும் ஒரு சிறு தடை ஏற்பட்ட அங்க அது வெளியாகுது. நேரா ஓடிக்கொண்டே இருக்கிறது டைவர்ஷன், குறுக்கீடு. அதனால அந்த சமயத்துல நமக்கு உணர்தலாக தெரிகிறது. ஏன்னா அதே காந்த சக்தி தான் மனமாக இருப்பதனால மனம் எந்த அளவு அந்த சக்தி வெளியேறுது, எந்த இடத்துல வெளியேறுது என்றதை உணர்ந்து கொள்றதுதான் உணர்வு. இதுதான் சாதாரண பொருட்களுக்கும் ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த உணர்வு தான். அப்ப அந்த உணர்வு சாதாரணமாக உடலை பாதிக்காது இருக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் உணர்வாகத்தான் இருக்கும், தொட்டா தெரியுதுன்றது நம்ம உணர்ந்து கொள்றோம். ஆனா கொஞ்சம் அதிகமாக போனா ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தத்தை தடைப்படுத்துது. அந்த தடை என்ன ஆகுது, எந்த இடத்துல காந்த சக்தி அழுத்தம் ஏற்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேல அது மின்சக்தியாக மாறிடும். மின்சக்தியா மாறுற போது நமக்கு பொறுக்க முடியல, அது ஒரு துன்ப உணர்வாக இருக்கிறது. அப்ப துன்ப உணர்வு என்று உடல்ல எந்த இடத்துல ஏற்பட்டாலும் நம்ம உடல்ல ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அந்த இடத்துல தடைப்பட்டு விட்டது என்றதான் அர்த்தம். அதன் பிறகு அது ஏதோ தடைப்பட்டது உடனே நீங்கி போச்சுன்னு சொன்னா அது வலி எடுத்தது சரியா போச்சு. ஆனா நீடிச்சதுன்னு வச்சுங்க, நீண்ட நேரம் அந்த தடை, அந்த நீண்ட நேரம் தடையா இருக்குமே ஆனால் விரிந்து கொண்டே இருக்கும் அந்த தடை. அப்போ விரிந்து கொண்டே இருக்குன்னா அளவுல உடல்ல பரவலாகவும் வரும், காலத்தாலேயும் நீளம். அம்மாதிரியான தடையத்தான் வியாதின்னு சொல்றோம். எந்தெந்த உறுப்புல இந்த தடை ஏற்படுதோ அதுதான் வியாதி. அப்போ இந்த தடை தான் ஷார்ட் சர்க்யூட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழ்ல மின்குறுக்குன்னு சொல்றோம். இந்த மின்குறுக்கு இப்போ விளக்குல ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டா விளக்கு நின்று போகும், அது ஃபீஸ் ஆகும். ஆனா சில சமயம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட்டு மெயின் சுவிட்சே போயிடும். அதே போல நமக்கும் அப்படி ஷார்ட் சர்க்யூட் அதிகமானா எந்த இடத்துல எந்த வியாதியினாலேயும் அது கருமையத்தை பாதிச்சு அங்கேயே ஃபியூஸ் ஆயிட்டு போற போது
அங்கேயே ஷார்ட் சர்க்யூட் வந்துட்ட போது கருமையம் உடைந்து விடும். அதாவது அங்கே உள்ள நரம்புகள் எல்லாம் இயக்கத்தை மாற்றிக்கொள்ளும். அப்போ அங்கே கருமையத்தில் காந்த சக்தி அழுத்தம் ஒன்று இருக்குது, உயிர் சக்தியினுடைய அழுத்தம் ஒன்று இருக்குது. அதுக்கு மேலாக 12 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட், விந்து நாதம், அதுவும் அங்கதான் மையம் கொண்டிருக்கும். ஆக இந்த 3 இயக்கமும் சேர்ந்து சரியாக இருக்கிற போதுதான் மனித உடல் ஆரோக்கியமா இருக்குது, எல்லா உணர்வுகளும் நல்லா இருக்குது சொல்றோம். இப்போ அதுவே அந்த ஷார்ட் சர்க்யூட்டால மின் குறுக்கால அது உழைஞ்சு போச்சுன்னா வித்து வெளியேறிடும், ஜீவகாந்த சக்தி வெளியேறிடும், உற்பத்தியும் இருக்காது. அதுக்கு பேரு டெத், சாவுன்னு சொல்றோம். அப்போ உணர்வு, வலி, நோய், சாவு எல்லாமே இந்த ஜீவகாந்த ஓட்டம் சரியாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் உடம்பு. அது எதாயிலும் கொஞ்சம் முரண்பட்டு இதானால் தடுத்ததே ஆனால் இது உடல்ல நோயாகவும் வருது. இதை தெரிந்து கொண்டா இந்த ஜீவகாந்த சக்தி ஓட்டம் தடைப்படாது இருப்பதற்கும், சிறு சிறு தடை இருந்தாலும் தானாகவே நீங்கி கொண்டு அந்த ஓடுவதற்கு ஏற்றவாறு நாம் அந்த ஜீவகாந்த சக்தியை உடல்ல போதிய அளவில் வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நாம் எந்த செயல் செய்தாலும் அதனால அந்த ஜீவகாந்த அலை பாதிக்கத்தான் படும். ஆனா அதை நல்ல முறையில நாம் சேமிச்சு வச்சுட்டு இருந்தோம்னா சக்தியை, அப்படி பாதிக்கக்கூடிய அளவில் ஏற்பட்ட எந்த தேக்கமும் உடனடியாக நிவாரணம் ஆயிடும். அப்படி நிவாரணம் ஆகிற அளவுக்கு நாம் பயிற்சியினால, உடற்பயிற்சியினால இந்த ஜீவகாந்த சக்தியை ஓட்டத்தை சரியா வச்சுக்கணும். கைப்பயிற்சி ஆரம்பிக்கிறேன். இந்த பூமியா முதல்ல கையை தூக்கணும், காலோரமா கை வச்சு இப்படி கும்பிடுவது போல சேர்த்துடணும். 4 மூச்சு போடணும். அப்படியே கீழே வைத்து 2 மூச்சு போடணும். மீண்டும் மேல தூக்கி 4 மூச்சு. மேல கை தூக்குற போது விரல்கள் பக்கமாக இருக்கக்கூடிய ரத்தம் கீழ் நோக்கி புஜத்துக்கு வருது. கீழே கொண்டு வரும்போது விரல்களுக்கு வரும். 3 தடவை மேல 4 மூச்சு, கீழே கை வரும்போது 2 மூச்சு போட்ட உடனே ரத்த ஓட்டம் கைகள் முழுவதும் பாய்ந்து, அதுக்கப்புறம் பக்கம் நீக்கி 1 3 4 5 தடவை. இது மாதிரி 4 வகங்கள் இங்க இருக்கக்கூடிய நெருக்கடி எல்லாம் நல்லா தெரியும். இப்ப பாருங்க, 1 2 3 4 5 அதன் பிறகு 1 2 3 4 5 அதன் பிறகு எப்படி 1 2 3 4 5. அதே போல மேலிருந்து கீழ் பக்கமா இடது 2 4 5
அப்புறம் 2 கையும் 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்ப ஒரு காலம் முன்ன வச்சுக்கணும், அப்பதான் வேலை செய்யணும். ஒரு கை மாற்றி மாற்றி 1 2 3 4 5. அதே போல 1 2 3 4 5. கைய இந்த மாதிரி வச்சுக்கணும், சுத்தும் போது அப்படி வரணும். இல்ல இப்படி வச்சுக்கிட்டா இங்க ரத்தம் தேக்கணும், அதனால முழுசா பேசணும். அது பிறகு காலை உச்சாக வைத்துக் கொண்டு வேலை வச்சுட்டு கண்ணு விரல் நிறைய இருக்கணும். பாருங்க, அப்படி திரும்பும் போது கால் பெருவிரல் கீழே எப்படி வருதுன்னு பாருங்க. பிறகு 2 காலை சேர்த்து வச்சிடலாம். முழங்கால் மேல இந்த உள்ளங்கையால சப்போர்ட் பண்ணிட்டு 2 3 4 5 1 2 4 5 1 2 3 4 5. இது வரைக்கும் கை பயிற்சி முடிச்சு. கையை சரியா வச்சுட்டு காலை கொஞ்சம் விரித்து எடுத்துக்கோமா. இப்போ பெரியவரோட பெரியவர்கள் சேரும்படியாக சேர்க்கணும். 5 தடவை இதே போல செய்யணும். அதன் பிறகு கொஞ்சம் காலம் நீர் வச்சுட்டு பக்கத்துக்கு பக்கம் திருப்போம். 2 3 4 5 தடவை. அதன் பிறகு பக்கமா பழச்சி விடுவோம் 5 தடவை. அதுக்கப்புறம் வலது காலை எடுத்து இடது தொடை மேல வச்சுக்கொண்டு இப்போ ஒவ்வொரு விரலாக நல்லா அழுத்தி விடும். தலையில இருந்து 10 நரம்புகள் உடல் முழுவதும் ஓடி வந்து காலில், இந்த காலில் 5யும் அந்த காலில் 5யுமாக விரல்ல தான் முடிவு பெறுகின்றன. அந்த இடத்துல ஜீவகாந்தம் தேக்கமுறாத இருக்கிறதுக்காக தினந்தோறும் இதை நல்லா உயிர்ப்பித்துக் கொள்ளணும். லேசா அழுத்திக்கிட்டே வரலாம். இந்த இடம் தான் சைனஸ் பாயிண்ட். அதனால இங்க முதல்ல அழுத்தி விட்டுட்டு பிறகு பிச்சுட்டரி இனியல் என்றதுக்கு இங்கதான் பண்ணேன். இது கண்கள் 2யும் பொறுத்தது, இது காலைகள் 2க்கும் பொறுத்தது. அப்படி ஏற கிழவுல அழுத்திக்கிட்டே வந்து இதை சுத்தி கணுக்கால சுத்தி அழுத்தணும். அதே போல கீழ்பக்கம் அழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் வச்சு விட்டு
வலது கைய வலது காலை கீழே விட்டுட்டு இடது கையால விரல்களெல்லாம் பிடிக்கணும். அப்புறம் 1 2 4 5 1 2 3 4 5 மறுபடியும் 1 2 3 4 5. அதன் பிறகு இடது கால் அதே போல வலது கால் கொடை மேல வச்சுக்கொண்டு நல்லா முதல்ல இந்த ஓரத்துல அழுத்திக்கணும். அதுக்கப்புறம் அடியில அடிப்பக்கம் அதுக்கப்புறம் இந்த 2 அப்புறம் எல்லா விரல்களுக்கும் அடிபாகத்துல வச்சுட்டு நீங்க இருதயக்கூடிய இடம் லங்ஸ், இங்க இறப்பை, குடல், இதுக்கெல்லாம் இங்க கொடுக்கிற அழுத்தம் அங்க இயக்கிவிடும். அந்தந்த உறுப்போட இது உங்களுக்கு இது வாழ்க்குழி நரம்புகள் எல்லாம் இயக்கிவிடும். அதே போல செய்யணும். அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சிட்டு வலது கையால இந்த இடது கால் விரல்கள் எல்லாம் பிடிச்சு கொள்வது, இடது கையை கீழே வச்சுக்கணும். 1 2 6 5 1 2 3 4 5 1 2 3 4 5. அவ்வளவுதான் இந்த பயிற்சி முடிஞ்சது. இன்னும் இப்படி வலது கால் பெரியவர்கள் மேல இடது கால் பெரியவர்கள் மேல வலது கால் பெரியவர்கள் நிற்கிற மாதிரி பஞ்சாசனத்துல உட்காந்து முழு பக்கத்துல இப்படி தடவி வருடி விடணும். கிட்னி மசாஜ் 5 தடவை ஊறி விட்டுட்டு அதோட இந்த கால் பயிற்சி முடிஞ்சு போச்சு. முதல்ல சின்முத்திர மாதிரி வச்சுன்னா இந்த 2 விரலையும் தொடைக்கும் வயிற்றுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய கேப் அங்க பிக்ஸ் பண்ணிட்டு இந்த 3 விரல்கள் தொடை மேல வர்ற மாதிரி போட்டு அதன் பிறகு நல்ல மூச்சை புரியோடு மூச்சு விடணும். நிமிர்வோடு மூச்சு விடணும். இந்த முறையில 5 தடவை அதன் பிறகு கைய பெருவிரல உள்ளங்கையில வச்சு மூடி 2 கைகளை இப்படி போட்டு கீழ் பக்கத்துல கொடுத்து விட்டு அதே போல மேல போகும்போது மூச்சு விடணும், கீழே வரும்போது மூச்சு விடணும். ஐந்து தடவை குனிந்து நிமிர்ந்து இத பரிசீலித்து விட்டா கீழ் பக்கங்களுக்கெல்லாம் நல்ல காற்று
உயிர் காற்று சென்று அங்க இருக்கக்கூடிய அழுக்கு காற்றுலாம் வெளியாகிடும். அதன் பிறகு இப்படி சுகாசனம் பேரு நாம் சப்ளா போட்டு உட்கார்ந்து அதே போகலாம். உட்கார்ந்து வலது உள்ளங்கைய தொப்புளுக்கு நேரம் வச்சுட்டு இடது உள்ளங்கைய வலது காது மேல வைக்கணும். முக நேரம் இருக்கணும். இதே போல 5 தடவை மூச்சு விடணும். மெதுவாக அழுத்தமாக. ஆனா மூச்சு பிடிக்க கூடாது. பிறகு இடது உள்ளங்கைய தொப்புள் மேல வச்சுட்டு வலது உள்ளங்கைய இடது காது மேல வைக்கணும். இப்போ அதே போல 5 தடவை மூச்சு இழுத்து விடணும். இந்த முறையில மூச்சு இழுத்து விடும்போது வலது பக்கத்துல இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கமாகவும் பின் பக்கமாகவும் விரியுது. அதே போல இடது பக்கம் கையை வைக்கும் போது இடது பக்கத்து நுரையீரல் வலது பக்கமாகவும் பின் பக்கமாகவும் விரியும். அதன் பிறகு 2 கைகளையும் 2 காது மேல பொருத்திக்கணும். அதே போல 5 தடவை மூச்சு விடும்போது பின் பக்கத்துல 2 நுரையீரலும் விரியறது நீங்க செய்து பார்க்கிற போது நல்லா தெரியும். அதன் பிறகு 2 காது மேலையும் அந்தந்த பக்கத்துக்கு அந்தந்த காது மேல வர மாதிரி வைக்கணும். இப்ப 2 முறையிலும் மேல் பக்கமாக விரியதை நீங்க செய்து பார்க்கிற போது கவனிச்சு பாருங்க. கடைசியாக இதெல்லாம் செய்யற போது கையில நல்ல சக்தி தேக்கம் இருக்கும், ஜீவகாந்த சக்தி. அது கண்களுக்கும் பயன்படணும். அதனால கண்களை முதல்ல மூடிட்டு அது மேல உள்ளங்கையால பொருத்தி அதே போல 5 மூச்சு போடணும். இப்போ நம்முடைய நுரையீரல் எல்லா பக்கங்களுக்கும் நன்றாக பிரிந்து உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்லா இயங்கி இது ஆஸ்மா என்னும் மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் போதும், சைனஸ் ட்ரபிளும் வராது. எல்லா விதமான அலர்ஜியும் இந்த நரம்பு. இந்த 2 பெருவிரல் மேலேயே கண் இருக்கணும். எல்லா பயிற்சிகளும் இப்படி வைத்துக் கொண்டு மெதுவா கைய பலப்பக்கம் கொண்டு வரணும். கண் அந்த விரல் மேலேயே போகணும்.
3 4 கண்கள், இடுப்பு, கழுத்து எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்ல ஒரு பயிற்சி. அதன் பிறகு மேலும் 4 அதன் பிறகு கிராஸ் 1 2 3 4 5. அப்போ இடப்பக்கம் மேல வலப்பக்கம் கீழே அடுத்தபடி 2 3 4 5. இதான பிறகு பட்டம் போடும். வலது போடுவாங்க. நிறைய கண் இருக்கணும். 2 3 4 என்ன போடுறாங்க? 3 4 5. எப்படி இடணும்? 1 2 3 4 5. கடைசியாக அருகே மூக்கு கிட்ட ஒரு நிச்சயம் வரைக்கும் வரலாம். கை எவ்வளவு போகலாம். கண் அது நிறைய இருக்கணும். இப்படி 5 தடவை. இது நினைவுல வச்சு கொள்றதுக்கு ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் பாருங்க. அதை வச்சுக்கலாம். எப்படின்னா முதல்ல பிளஸ் இந்த பக்கம் ஹரிசாண்டலா போட்டு அப்புறம் இப்படி போட்டோம். இந்த பிளஸ் போய் அதன் பிறகு சாய் போட்டோம். இது மல்டிபிளிகேஷன். அதே போல சைபர் 3வது இப்படி போட்டோம். இப்படி சைபர் கடைசியில மைனஸ். இப்படியே என்ன வச்சுக்கலாம். இப்போ கபாலபதி என்ற கபால சக்திக்கு ஒரு பயிற்சி உண்டு. அது மூச்சு பயிற்சி தான். அதை எப்படி செய்யறான்னு பாருங்க. இந்த மாதிரி 2 விரல எடுக்கணும். ஒரு பக்கம் மூடிட்டு வேகமாக அடிச்சு அதே மூக்குல இருக்கிறது. மறுபடியும் வேகமாக அடிச்சு அதே மூக்குல இருக்கிறது. அதேதான். உச்சியில இருந்து அடி வயிறு வரைக்கும் இந்த மூச்சு ஓடி வெளியேறும். அப்படி செய்தா 10 தடவை செய்து கொஞ்ச நேரம் நிறுத்த. மீண்டும் கொஞ்ச நேரம் அதே போல கடைசியாக எல்லா விதமான அழுக்குகளும் வெளியேறும்.
மகராசனம் என்ற பயிற்சியை சொல்ல போறேன். முதல்ல நல்லா பழக வச்சோம்னா கை வரல சின்ன முத்திரையா வைத்து 2 உள்ளங்கைய மேல் பக்கமாக வச்சோம். 2 கால்களையும் அதை சேர்த்து சொல்லலாம். தலைய வலது பக்கம் திருப்பி உடலை இடது பக்கம் மறுபடியும் நேருக்கு கொண்டு வந்து தலையை இடது பக்கம் திருப்பி உடலை வலது பக்கம். இதே போல 3 முறை செய்யணும். எப்பொழுதுமே தலைய வலது புறம் இருப்பவர்கள் தான் ஆரம்பிக்கலாம் இந்த பயிற்சி எல்லாம். 2வது பாஸ்டர் 2 காலையும் மடக்கி கொள்ளணும். அதே போல தலைய வலது பக்கம் உடலை எந்த நிலையிலும் 2 காலம் வழிகால பண்ணணும். இப்பொழுது அப்படியே ஒட்டி வரும். ஒவ்வொரு பயிற்சியிலையும் முதுகெலும்பு முறுக்கு எடுக்கிற இடம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சிறுக சிறுக மேல வருகிறோம். இப்ப அதை விட மேல வருது மைய முறுக்கு இடம். இடது கால் மேல போட்டு கிராஸ் பண்ணிட்டு அதையே 3 தான். 1 2 3 கடைசியாக 2 விரல்களுக்கு மத்தியில இந்த கணுக்கால விட்டு இடது கால் மேல வந்து ஆரம்பிச்சோம். அதே பயிற்சி தான். வலப்பக்கம் தலையை திருப்பி இடப்பக்கம் 1 2 3. அதே போல இடது கணுக்கால அதே போல 3 முறை தலை வலது பக்கம் உடலை இடது பக்கம். கடைசியாக கையை நல்லா விஷயத்தை வச்சுட்டு சைக்கிள் விடுவது போல நல்லா நீட்டி முடங்கினால கையில ஒரு 10 தடவை செய்த பிறகு ரெஸ்ட். இதே பயிற்சியை கவர்ந்து படுத்துக் கொண்டு செய்யறத காட்டியிருக்கோம். இப்போ கவர்ந்து படுத்துக் கொள்ளணும். இந்த காலத்தை எடுத்துக்கொண்டு தலையை வலது பக்கமாக முகத்துக்கு வச்சுட்டு அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இந்த பக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாக வைத்துக்கொண்டு அதுவே உடலை வலது கடைசி வருகின்ற பிறகு முகத்தை எந்த பக்கம் முகத்தை இருக்கிறோமோ அந்த பக்கத்து உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் மறுபக்கத்து உள்ளங்கை மேல் பக்கமாகும். 3 முறை இந்த கால்கள் நடுவாக 2 கால்களும் 3 தரம் ஆன உடனே
காலை மடிச்சு கொள்ளணும். அதே போல இப்போ மூன்றாவது பாஸ்டர் என்ன செய்யறேன், இடது கால வலது கால கட்டி போட்டுக்கொண்டு அதே போல திருப்பி செய்வது. முகத்தை வலது பக்கம் வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கை கீழ்பக்கமாகவும் இடது உள்ளங்கை மேல் பக்கமாகவும் வைத்துக்கொண்டு உடலுக்கு இருக்கும். அதே போல மறுபடியும் 3 முறை ஒவ்வொரு பயிற்சியும். அதே போல இடது கால் மேலையும் வலது காலுக்கு நல்லா ரிலாக்ஸா செய்யணும். வலது கால மேலையும் இடது காலத்தை வச்சு வலது கால விரல்களுக்கு மத்தியில இடது கால மனக்கால் வரணும். அதே போல ஆன பிறகு இடது கால மேலையும் வலது காலத்தை வச்சுக்கணும். பல பக்கம் தலை கடைசியாக முதலில் இருந்து ஒரு போல தரையில அந்த போல ஒரு காட்சி. ரெண்டு கையை இப்படி வச்சுக்கணும், கண்கள் கை மேலே இருக்கணும். எந்த பக்கம் முகம் திரும்புதோ அந்த பக்கம் கால் மேல இருக்கணும். ஒரு 5 தடவை செய்தா போதும். அதன் பிறகு ரெஸ்ட். இடது கை கீழ் பக்கம் வலது கை மேல் பக்கம் வச்சு முகத்தை வலது பக்கம் திருப்பி கால் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அடித்துக்கொண்டு அப்படியே ரிலாக்ஸா சிறிது நேரம் ரெஸ்ட். முகம் வலது பக்கம் திருப்பி கொடுக்கணும். கை வலது கை மேல் பக்கமாக இடது கைய கீழ்பக்கமாக வச்சுட்டு வலது கால சிறிது மடக்கி கொண்டா இறுதியும் தலை மேல இருக்கிற மாதிரி அமைதியா இருக்கும். இப்படியே ரெஸ்ட் எடுக்கணும். இதோட மகராசனா நிறைவேற்றது வாழ்க்கை பயிற்சியெல்லாம் முடிந்த பிறகு முக்கியமான பகுதிகளில்
எனர்ஜி தேக்கம் உண்டாகாத சமமா இருக்கிறதுக்கு இது வருடி விடுதல் மசாஜ் இத செய்யலாம். நீங்க முதல்ல வலது கையினால தொப்புள சுத்தி அடிவய 1 2 3 அதே திருப்பி செய்யலாம். 1 2 3 பிறகு இதே கையை உபயோகப்படுத்தி இடது பக்கம் நுழையில வலப்பக்கமாக 3 சுற்று, அதன் பிறகு இடப்பக்கமாக 3 சுற்று. நல்ல மார்பு சதைகளெல்லாம் ஒரடி வர வகையில அமையும். அதன் பிறகு இடது கை எடுத்து வலது பக்கத்து மார்பு சதைகள்ல நல்ல வருடி விடணும். 3 இடம் ஆச்சு. 4வது காதுகள்ல இந்த பெருவர்களை நல்ல அந்த பள்ளத்துல வைத்து விட்டு சுழட்டும். பிறகு டெம்பிள் இந்த நெச்சி பொட்டுல பெருவர்களை அழுத்திக் கொண்டு அதே போல சுழட்டி விடுவது. மூக்கு பரவிடும். அப்படியே மூக்கு இந்த சதைகளெல்லாம் பரவி இருக்கின்றோம். அப்படியே முக சதையும் கண்களை சுத்தியும் கிடைச்சோம். அதோட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம். இதோட எல்லா பயிற்சியும் உடற்பயிற்சிகள் நிறைவு பெற்றன. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உடற்பயிற்சி முழுவதும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். கால வேளையில எழுந்ததே இந்த பயிற்சியை நீங்க செய்து முடிச்சிடுங்க. ஒரே வேலை தான் செய்யணும். 2வது வேலை மாலையில இந்த உடற்பயிற்சிகள் தேவையில்லை. ஒரு நாள் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் திறமையா செய்யவும் சோர்வில்லாத செய்வதற்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். முதல்ல இந்த நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ்ல இந்த முறையில நான் காண்பிச்சேன் 2 விதமான பயிற்சிகள். அதாவது இப்படி வச்சு செய்வது ஒண்ணு, அதன் பிறகு இப்படி வச்சு செய்வது ஒண்ணு. இத பெண்கள் 2 மாதம் கர்ப்பம் தரிச்ச பிறகு இதை செய்யக்கூடாது. ஆனா அதற்கு மேலாக உள்ள இந்த 5 பாய்ச்சல்களையும் 2, 3, 4, 5 பாய்ச்சல்களையும் கடைசி நாள் வரையில, பிரசவம் வரையில, குழந்தை பெரு வரையில செய்யலாம். உடல் நல்லா இருக்கும், குழந்தைகளுக்கும் நல்லது. இப்பொழுது 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் என்றது நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதனுடைய தத்துவத்தோட சயின்ஸோட இப்ப தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சித்தர்கள் உடலை ஆராய்ந்த போது சித்தர்களுக்கெல்லாம், அதாவது ரசவாதிகள் என்ற ஒரு பேர் உண்டு. எல்லா ரசாயனங்களையும் தெரிந்து ஒன்றோடு ஒன்று எப்படி மாற்றம் அடைகின்றன என்றதெல்லாம் உணர்ந்தவர்கள் ரசவாதிகள். அப்படியே அந்த உடலுக்கு வேண்டிய ரசாயனங்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் உடையவர்கள் சித்தர்கள். அவர்கள் இந்த உடல்ல உள்ள நரம்புகளை எல்லாம் கணக்கெடுத்து 13,000 நரம்புகள் மொத்த கணக்கெடுத்திருக்காங்க. தோல் வரையில வர்ற போது அதுல 10 நரம்புகள் இங்க இருந்து வர்றதை கண்டுபிடித்து, இதுதான் மெரிடியன் நரம்பு இப்பொழுது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. இங்க அதுல இருந்து 10 பிரியுது. அந்த 10 நேரடியா போய் காலில் ஒவ்வொரு விரல்லையும் ஒன்று முடியுது. இந்த 10 நரம்புகள்ல இருந்து பிரிவுகள், ஆற்றுல இருந்து காவா பிரிகிற மாதிரி
இந்த உடல் முழுவதும் மொத்தம் ஓடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நரம்புகள் 13,000 என்றதை கண்டுபிடிச்சாங்க. இவைகள்ல எந்த நரம்பு அப்படி தொட்டால் அழுத்தினால் அது எவ்வளவு தூரம் எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சார இயக்கத்தை தரும், எந்தெந்த உறுப்புகளுக்கு ஊக்கிவிடும் என்பதையும் கண்டுபிடித்த போது மொத்தம் 110 பாயிண்ட்கள் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த வித்தையில. அத சித்த வைத்தியம் தெரிந்தவர்களுக்கு அந்த 110 பாயிண்ட்களும் படிச்சு இருக்கலாம். ஆனாலும் அதுல சிலதுதான் இன்னைக்கு பழக்கத்தில் 110 பாயிண்ட்களை தெரிந்து கொண்டு இங்க இயங்கிய ஒரு பெரியவர்கள். வெளிநாட்டில இருந்து வந்தவங்கள அதுல சைனாக்காரர்கள் இதுல ரொம்ப பிரியப்பட்டாங்க. அவர்கள் இந்த 110 பாயிண்ட்களையும் நல்ல முறையில இங்க இருந்து கத்துக்கொண்டு போனாங்க. இங்க இருக்கிறவங்களெல்லாம் அதை பற்றி கவலையே படல. யாரு அப்படி போனா என்ன, எனக்கு சாப்பாடு வந்தா போதும்ன்றது அளவுதான் நாம் இருந்தோம். வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்தந்த காலத்துல இருந்த தமிழ்நாட்டில் உள்ள சித்தர்கள் மகான்கள் அவர்களுடைய அறிவை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு இன்னமும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இந்த நரம்பு வித்தை இருக்குங்களா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமானது. ஒரு வித்தை இன்றும் அது சைனாவிலையும் சிலருக்கு தெரியும், ஆனா எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அவங்க இந்த பெல்ட் எல்லாம் வாங்குறாங்க பாருங்க, கடைசி காலத்துல அவங்களுக்கு உயர்ந்த நிலையில தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்னன்னா, அதாவது நரம்பு அப்படி தொட்டு விடுறது அழுத்துறதுன்றது வேற. அந்த அழுத்தத்துக்கு எப்படி இருந்து எப்படி தொட்டால் அந்த பயன் வரும் என்றதை கணக்கு எடுத்து கை இப்படி அசைச்சு கால் இப்படி செய்து இந்த மாதிரி வச்சு அப்படி போய் அந்த மாதிரி தொட்டால் இந்த இடத்துல என்ன விளைவு வருதுன்றத கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடித்ததுல ஒரே ஒரு இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இன்று ஒரு ஆள் அந்த மாதிரி அந்த அமைப்புல இருந்து தொட்டுட்டான்னா அந்த தொட்ட நேரத்துல இருந்து சரியா ஒரு மாதம் 30 நாள் ஆன பிறகு அதே நேரம் வர சொல்ல பட்டுன்னு விழுந்து செத்துடுவாங்க. அததான் மரணப்பிடி என்று சொல்லுவாங்க. ஒரு 30 நாள் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. அத்தகைய வித்தையெல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்குது. நல்ல வேளையில அது மறைஞ்சு போனது நல்லதான். ஆகையினால அந்த வித்தைய சைனாக்காரர்கள் எடுத்தும் போய் பலவிதமான பிரஷர் கொடுத்து அதுலதான் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் என்று 2 வித்தைய அவங்க பழக்கமாக நல்ல பரவலாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த மின்னோட்டத்துல உடல் முழுவதும் பாயறதுக்கு நரம்புகள், ரத்த குழாய் வேறு, எலக்ட்ரிக்கல் இதை கொண்டு போறதுக்கு நரம்புகள் வேறு. இந்த நரம்புகள் மூலமாக செல்லக்கூடியதுல எங்கேயாவது காற்று பபிள் ஒரு சிறு பகுதி இருந்தாலும் கூட அதை தாண்டி போவதை அடைச்சிடும். எலக்ட்ரிக்கல் இது கிடையாது, அதாவது தடுத்துடும். அதனால அங்க எலக்ட்ரிசிட்டி தடுத்துட்டுதுன்னா, மின்சாரம் தடுத்துட்டுதுன்னா அந்த ஓட்டத்துல அந்த பக்கம் ரத்தம் ஓடாது. அதற்காக அத அப்படியே வருடி 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 இடம் தெரிந்து வருடி 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 டைலூட் பண்ணிடுறது. அப்படி பண்ணி பண்ணி அந்த இடத்துல தேக்கம் இராத மறுபடியும் செய்வது அக்கு பிரஷர். பிரஷர்னா அழுத்தி செய்வது என்றதை அப்படி செய்வது. இப்ப உதாரணமா காலில் இங்க நான் இங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டனுடைய இது என்னன்னா, இப்படி அழுத்தினீங்கன்னா முள்ளு மாதிரியா இருப்பேன் நல்லா அழுத்துற போது. அதுதான் பிட்யூட்டரி கிளாண்டனுடைய இது. இன்னும் தலைவலி முதல் இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளவு அழுத்தம் கூட கொடுக்கவே முடியாது, துடிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்ட்ல இருந்தோம் அல்லது உறுப்புல இருந்தோம் இங்க முடியாது. அப்ப இங்க இதுக்கு பிரஷர் கொடுத்துட்டா இதுல இருந்து எல்லா அந்த வழியெல்லாம் நரம்புகள் ஓடி அங்க எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் எங்க இருந்தாலும் அது சரிப்படுத்திடும். அப்படி கண்டுபிடிச்சதுதான் அக்கு பிரஷர் வித்தை. அக்கு பிரஷருக்கு பிற்காலத்தில் வந்த சில அறிஞர்கள்
இது டைலூட் பண்ணிட்டாலும் கூட பின்னால மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல தேக்கம் வருது. அதனால அதை அடியோடு எடுத்துன்னு அந்த பப்பிள என்ற ஏர் பப்பிள என்ற ஒரு சயின்ஸை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஊசியை செலுத்தி அந்த நரம்பு மேல அது வழியாவே அந்த பப்பிள் வெளியே வரணும்னு எடுத்தாங்க. அந்த ஊசி எப்படி இருக்கணும்? துரியராத இருக்கணும், இல்லைன்னா டெட்டானஸ் டிசீஸ் வந்துடும். அதுக்காக பொண்ணுலயே செய்யறது ஊசி, அல்லது செப்புல செய்து ஸ்டெர்லைஸ் பண்றது. அந்த மாதிரி ஊசிகள் வச்சு எந்த எந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதோ அந்த நரம்புகளை தெரிந்து கொண்டு அதை செலுத்திடுறது. செலுத்திட்டா மெதுவா அது போயிட்டு இருக்கும். ஒரு நாள் 2 நாளைக்குள்ளாக அதெல்லாம் வெளியாயிருச்சுன்னா அப்புறம் சுத்தமா ரத்த ஓட ஆரம்பிக்கும், நோய் நீங்கிவிடும். இதைதான் அக்கூபஞ்சர் என்ற ஒரு ட்ரீட்மெண்டாக இன்னைக்கு கீழ நாடுகள்ல பல இடங்கள்ல இருக்குது. இப்ப மேல நாடுகள்ல கூட இப்ப கொஞ்சம் பரவலாக வந்து கொண்டிருக்குது. நம்ம நாட்டுல அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம நாட்டுல எப்படி இருந்ததுன்னா, யாராவது பெரியவங்க வந்தாங்க சாப்பாடு போடுறது, அந்த சின்ன குழந்தைகளை விட்டு அல்லது கணவன் மனைவி இவங்க அவங்களுக்கு காலை பிடிச்சு விடுறதுன்றது போது அதுலதான் அக்கு பிரஷர் வச்சிருந்தாங்க. அவங்க கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, அந்த நரம்புகள் அந்த வித்தியில இருந்து வந்ததான் கை பிடிக்கிறது, கால் பிடிக்கிறது. இந்த கை பிடிக்கிறது, கால் பிடிக்கிறது நாளாவட்டத்துல எப்படி வந்ததுன்னு பாருங்க. கால் கை பிடிக்கிறது என்ற ஒரு வார்த்தை கால் கை பிடித்தல் என்றத காக்கை பிடித்தல் கையை கால் அமைக்க விடுறதுன்னா பார்த்தேன் எப்படி காக்கா கூட்டிட்டு வந்தாரு என்று மாறி இருக்குது. இது நீண்ட காலமா இந்த நமது கலாச்சாரத்துல அந்த பண்பாட்டுல வளர்ந்து வந்த ஒரு வித்தை. ஆனா அடியோட இப்ப மறந்து போச்சு. நான் இதை ஆராய்ந்த போது அது அங்கிருந்து இது கால் வருடல் கை வருடல் எல்லாம் நல்ல முறையில தெரிந்து கொண்டு வந்த பிறகு கூட இந்த 14 பாயிண்டினுடைய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப நாள் தெரியல. அதன் பிறகு ஒரு டாக்டர் இத எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த நரம்புகள் வித்தையெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. இந்த 14 நரம்புகளுக்கு நாம் இயக்கம் கொடுத்துட்டா உடல்ல எல்லா பாகத்துக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் ஏற்படுத்தி விடலாம், மின்னோட்டத்தை ஏற்படுத்தி விடலாம். ஹார்ட் டிசீஸ எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் தான் கொலாஸ்ட்ரல் டெபாசிட் வர்றதுக்கு காரணம். அதாவது கொலாஸ்ட்ரல் டெபாசிட்னா ஒரு கொழுப்பு சக்தி சேர்ந்தது, அங்க கால்சியம் அப்படியே டெபாசிட் ஆயிடும். அந்த கொழுப்பு கரைய முடியாத கெட்டியானதான் மாதிரி வரும். அப்ப ஏன் கரையலன்னா அந்த வெப்பம் குறைஞ்சு போகுது. அந்த வெப்பம் குறைஞ்சுனா மின்னோட்டம் இல்லாத அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது. ஆகையினால அதை நீக்கணும்னு சொன்னாலும் கூட எலக்ட்ரிசிட்டி அது ஓடக்கூடிய அளவுக்கு பார்க்கணும் என்ற போது இந்த அக்கு பிரஷர் அதுக்கெல்லாம் உதவுது. அப்ப பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸ், இன்னும் அல்சர், இந்த மாதிரி நீண்ட கால ஆபத்தான வியாதிகளுக்கெல்லாம் லேசான முறையில செய்யக்கூடிய சிகிச்சை இது. இந்த 14 பாயிண்ட் நீங்க காலையிலையும் செய்யலாம், படுக்க போகும்போது கூட செய்யலாம். அப்படி சில நாட்கள் செய்துட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நீண்ட கால நோய், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், வலி, இவைகள் எல்லாம் போயிடும். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறேன். வேண்டியவங்க செய்துட்டு வாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க. இப்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பயிற்சி கொடுக்க இருக்கிறேன். இந்த உடல் பருவுடலுக்குள்ளாக நுண்ணுடல் என்ற சூக்ம உடல் ஓடிக்கொண்டிருக்கிறது, சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு
அணுவும் அதிலிருந்து தன் சுழற்சியினால அலை வீசி கொண்டிருக்கிறது. அதுதான் உடல் முழுவதும் காந்த ஆற்றலாக பரவி அதன் சுழற்சியிலே கருமையத்தை அமைத்துக் கொண்டு அது உடல் முழுவதும் பரவி உடல் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் நடந்து வருகிறது. எந்தெந்த இடத்துல இந்த உடல்ல அந்த ஜீவகாந்த சக்தி குறைவுபடுமோ அல்லது முரணாக இயங்குமோ அந்த இடத்துலதான் நோய், டென்ஷன் இவைகளெல்லாம் உண்டாகும். அதற்காக மனம் என்ற ஜீவகாந்த அலையை கொண்டு ஒவ்வொரு இடத்திலையும் அதே காந்த சக்தியை செலுத்தினா அங்க உள்ள குறைபாடு நீங்கிவிடும். அந்த முறைதான் இப்போ ரிலாக்ஸேஷன்ல நாம் கையாளுறோம். ஒரு டேங்க்ல இருந்து குழாய் இருக்குது, அந்த குழாயை திருப்பினா தண்ணி வருது. அது போல மனம் என்பதை எந்த இடத்துல செலுத்தினாலும் ஜீவகாந்த சக்தி அங்கேதான் போய் அது நிலைக்கும். அதுபோல உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்திய எல்லா செல்களுக்கும் செலுத்தி நிறைவு செய்ய போறோம். அதற்கு உடலை தளர்ச்சியா வச்சுக்கணும். ரிலாக்ஸ் யுவர் மைண்ட், ரிலாக்ஸ் யுவர் பாடி. உடல் முழுவதும் தளர விட்டு கொண்டீங்க, உடல் முழுவதும் தளர விட்டு கொண்டீங்க, மனதையும் தளர விட்டு கொண்டீங்க. இப்போ மனத்தால 2 பாதங்களையும் நினைத்து கொள்ளுங்க. உங்க பாதங்கள்ல நல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவையெல்லாம் நிரம்பி இருக்கிறது. காந்த ஓட்டமும் முழுமையாக நிரம்பி இருக்கின்றது. இதனால 2 பாதங்களுக்கும் நல்ல வலு வரும். அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கி அணு அடுக்கு சீரடையும். உங்க பாதங்கள் போதிய வலு பெற்று விட்டன. ரிலாக்ஸ். 2 பாதங்களையும் அப்படியே தளர விடுங்க. அங்கேயே மனதை நினைச்சு தளர விடுங்க. இப்போ 2 பாதங்களுக்கும் ஓய்வு கொடுத்து விடுங்க. இப்ப மனதை பாதங்களுக்கு மேலாக முழங்கால் வரையில உள்ள கால்கள்ல செலுத்துங்க. 2 கால்களையும் நினைக்கிறீங்க. இங்க வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இவைகளெல்லாம் நல்ல முறையில அமைந்து இயங்குகின்றன. கால்கள் 2யும் போதிய வலு பெறுகின்றன. இப்போது இந்த கால்கள் உள்ள எல்லா செல்களும் அணு அடுக்கு ஒழுங்காக செய்யப்பட்டன, ஆரோக்கியமாக அமைந்து விட்டது. கால்களுக்கு ஓய்வு கொடுங்க. ரெண்டு கால்களும் போதிய ஓய்வு பெற்றுவிட்டன. இப்போது மனதை முழங்கால வச்சுக்கங்க. 2 முழங்காலையும் மனம் நினைக்கணும். மனதின் மூலமாக காந்த ஆற்றலை முழங்காலுக்கு செலுத்துகிறீர்கள். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முழங்காலுக்கு ஓய்வு கொடுங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் இவையெல்லாம் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முழங்காலில் உள்ள செல்கள் எல்லாம் நல்ல ஆற்றல் பெறுகின்றன, ஊக்கம் பெறுகின்றன.
போதிய ஆற்றல் பெற்றுவிட்டது 2 முழங்காலும். இப்போ அப்படியே ஓய்வு கொடுத்து அங்கேயே மனதை செலுத்துங்க. முழங்கால் 2ம் போதிய வலு பெற்று விட்டன. இப்பொழுது உங்கள் மனம் தொடைகளுக்கு கொண்டு வாருங்க. 2 தொடைகள் மீதும் அங்க உள்ள சதைகள் மீதும் மனம் செலுத்துங்க. ரிலாக்ஸ். நல்ல ஓய்வு எடுக்கணும். நல்ல தளர விடுங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே போதிய அளவுல நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா அணு அடுக்குகளையும் சீர்மை பெற்று நலமாக இயங்குகின்றன. போதிய வலு பெற்றுவிட்டன. கால் தொடையில உள்ள சதைகளும் தொடையும். இப்போ ஓய்வு. 2 தொடைகளுக்கும் ஓய்வு. ரெண்டு தொடைகளுக்கும் ஓய்வு. இப்பொழுது மனதை மேல தூக்கி கொள்ளுங்க. அப்டாமன் வயிறுக்கு கீழ்ப்பக்கமாக உள்ள எல்லா உறுப்புகள் மீதும் மனம் செலுத்துங்க. உடலை தளர விடுங்க. எல்லா உறுப்புகளும் அப்டாமன் என்ற அடிபாகத்துல, வயிற்றினுடைய அடிபாகம் முழுவதிலும் உங்களுடைய காந்த ஆற்றலை செலுத்துறீங்க மனதின் மூலமாக. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம், இந்த ஓட்டங்கள் எல்லாம் நன்றாக அமைந்து எல்லா செல்களும் சீரமைக்கப்படுகின்றன. போதிய வலு பெறுகின்றீர்கள் எல்லா உறுப்புகளையும். அப்படியே ஓய்வு கொடுங்க. ஓய்வு. இப்போது மனதை வயிற்றில் செலுத்தணும். இரைப்பை, குடல், இதையெல்லாம் மனதால போதிய காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள். அந்த உறுப்புகளை எல்லாம் உணர்றீங்க. வயிற்றிலையும் வயிற்றுக்குள்ளாக உள்ள எல்லா உறுப்புகள்லையும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா செல்களும் சீரமைக்கப்பட்டன. போதிய வலு பெற்று விட்டீர்கள். இப்போ ஓய்வு கொடுங்க. வயிற்றில உள்ள எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் பூரண ஓய்வு. இப்போ உங்க நினைவை மார்புக்கு கொண்டு வரணும். மார்புக்குள்ளாக இருதயம், ஈரல் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் உங்க நினைவை செலுத்தி காந்த ஆற்றலை ஆற்றுகின்றீர்கள். நன்றாக உணர முடிகிறது. காந்த ஆற்றல் அங்கே எல்லாம் உங்களுடைய மன செலுத்துவதனால ஏற்படக்கூடிய திணிவு இப்போ உரசல் போல உணர்றீங்க. ஒரு உணர்வாக இருதயம், ஈரல் மற்ற இடங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம்
வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் ஒன்றாக அமைந்து இயங்குகின்றன. அந்த மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பலம் பெறுகின்றன, நலம் பெறுகின்றன. அப்படியே ஓய்வு கொடுங்க. மார்புக்குள்ளாக இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு. இப்போ உங்க மனத்தால தோள்பட்டையில இருந்து விரல்கள் வரையில கையில 2 கைகளுக்கும் உங்கள் மனதால காந்த ஆற்றலை செலுத்துங்கள். நன்றாக உணர்வு தெரியும். ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே சரியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லா செல்களும் ஊக்கத்துல புதுப்பிக்கப்பட்டன, நலமடைகின்றன. எல்லா செல்களும் அணு அடுக்குகள் சீரமைக்கப்பட்டன. கைகளுக்கு போதிய பலம் வந்துவிட்டது. ஓய்வு, ஓய்வு. இப்பொழுது உங்கள் மனதை கழுத்திலே செலுத்த வேண்டும். கழுத்து சதைகள், நரம்புகள் எல்லாவற்றிலும் இப்பொழுது மனத்தின் மூலமாக காந்த ஆற்றலை செலுத்துகிறீர்கள். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் நிரம்ப நன்றாக இருக்கின்றன. எல்லா உறுப்புகளும், எல்லா செல்களும் நன்றாக இயக்க அமைப்பு பெற்று ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன, பலம் பெறுகின்றன. ஒவ்வொரு செல்லும் நல்ல ஊக்கம் பெற்று இப்போ இயங்க ஆரம்பித்து விட்டன. அப்படியே ஓய்வு கொடுங்க. ஓய்வு. இப்போ மனதை தலைக்கு கொண்டு வரணும். தலை முழுவதும் மனதில் உள்ள ஜீவகாந்த சக்தியை அப்படியே செலுத்துங்க. தலை முழுவதும் காந்த ஆற்றலை நீங்கள் மனத்தால பரவுகிறீங்க. ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாமே தலை முழுவதிலும் எல்லா உறுப்புகளிலும் பரவி நிரம்பி அமைந்து இயங்குகின்றன. எல்லா செல்களும் ஊக்கமோ ஆக்கம் பெற்று நன்றாக இயங்குகின்றன. மூளையினுடைய செல்கள் எல்லாம் வளம் பெறுகின்றன, நலம் பெறுகின்றன. மூளையினுடைய இயக்கம் இன்று முதல் கொண்டு ஒரு புதுமைப்படுத்தப்பட்டுள்ளது. நல்ல நினைவாற்றலும் சிந்திக்கும் திறமையும் இனிமே அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் மூளையில். காந்த ஆற்றல் ஒவ்வொரு அணுவையும் செல்லையும் மிகவும் நலம் பெறச் செய்து ஊக்கமளிக்கின்றன. போதிய வலு பெற்றுவிட்டீர்கள். தலையிலேயும் தலையில உள்ள எல்லா உறுப்புகளிலையும் இப்ப ஓய்வு கொடுங்க. ஓய்வு.
தலை முழுவதிலும் தலையில உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் முழு ஓய்வு கொடுத்து விட்டீங்க. போதிய பலம் பெற்று எல்லாமே நலமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. தலைக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. இப்ப கழுத்துக்கு வாங்க. கழுத்துக்கு ஓய்வு. தோள்பட்டையில இருந்து விரல்கள் வரையில நினைந்து ஓய்வு கொடுங்க. நல்ல ஓய்வு. எல்லா செல்களும் ஓய்வு பெற்று விட்டன. இப்பொழுது மார்புக்கு வந்து ஈரல், இருதயம், எல்லா உறுப்புகளுக்கும் இப்போ ஓய்வு கொடுங்க. இப்போ வயிறு, உடல் இரண்டு இடங்களுக்கும் மனதால சக்தி செலுத்தி ஓய்வு கொடுங்க. அடிவயிற்றில எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு. துடைகளை நினைந்து இப்போ ஓய்வு கொடுங்க. எல்லா செல்களும் அமைதியாக ஓய்வு பெற்றிருப்பது. முழங்காலுக்கு ஓய்வு. இரண்டு கால்களுக்கும் சதைகளுக்கும் ஓய்வு. பாதங்கள் ரெண்டுக்கும் 10 விரல்களுக்கும் ஓய்வு. உடல் முழுவதும் ஓய்வுல இருக்கிறது. இப்போ நல்ல ஓய்வு. எல்லா செல்களும் ஓய்வு பெற்றுவிட்டன. அமைதியாக இப்பொழுது நீங்க தூங்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு தூக்கம் வருகிறது. ஆரோக்கியமான தூக்கம் இது. இந்த தூக்கம் மனவளம், உடல் வளம் எல்லாம் அளிக்க வல்லது. தூங்க ஆரம்பிக்கிறீங்க. தூக்கம் சிறிதாக வந்து கொண்டே இருக்கிறது. தூக்கம் வருகிறது. தூங்கிட்டீங்க. அப்படியே தூங்குங்க. 5 நிமிடங்கள் அசைவற்று தூங்கலாம். நல்ல தூக்கம். நல்ல தூக்கம். ஆழ்ந்த தூக்கம். ஆழ்ந்த தூக்கம். தூங்கிட்டீங்க. தூங்கிட்டீங்க. வாழ்க வளமுடன்.
நல்ல ஆரோக்கியமாக தூங்கிவிட்டீங்க. உடல் நலம் பெற்றுவிட்டது. மனம் அமைதியும் நிறைவும் பெற்றுவிட்டது. உடல் நலமும் மன அமைதியும் மன நிறைவும் பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இன்று முதல் கொண்டு எப்பொழுதுமே இந்த மகிழ்ச்சியும் உடல் நலமும் உங்களிடம் நிரந்தரமாக தங்கி உங்கள் வாழ்வுக்கு நலம் விளைவிக்கட்டும். நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கீங்க, அமைதியோடு இருக்கீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் தொழில்களும் உங்கள் குடும்பமும் நாளுக்கு நாள் மேம்பாடடைந்து சிறப்பாக வாழ்வீர்கள். இப்பொழுது நீங்க எழுந்திருக்க போறீங்க. உடல்ல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் இவைகளெல்லாம் நன்றாக இப்போ இயங்குகின்றன. எல்லா உறுப்புகளும் இயங்க தயாராக இருக்கின்றன. மெதுவாக கைகளை அசைக்கவும், விரல்களை அசைத்து பாருங்க. விரல்களை அசைக்கணும். கால் மெதுவாக ஆட்டி கால் விரல்களை அசைச்சு பாருங்க. கால்கள் ரெண்டையும் ஒரு புறமாக இப்படியும் அசைங்க. உடல் நலமாக இருக்கிறது, மனம் நிறைவாக இருக்கிறது. இப்பொழுது எழுந்திருக்க தயாராக இருக்கீங்க. மெதுவாக வலக்கை திருப்பி கொண்டு வந்து இடக்கை ஊன்றி அப்படியே எழுந்துங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளம். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள்.